நெக்ஸ்ட் நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் கொஸ்டின் சப்போர்ட்ல இருந்துச்சு. ஸோ நம்ம நீங்க சொன்ன மாதிரி அவங்க எக்ஸெப்ஷனலாக பண்றாங்க. எக்ஸெப்ஷனல் வி ஆர் கெட்டிங் தேர். ஸோ வந்து இதுவும் இங்கே வந்து SaaS சப்போர்ட் என்ன, அந்த மாதிரி டேலண்ட் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் இன்னைக்கு வந்து இன் பர்சன் சப்போர்ட்ல எம்பத்தி வந்து ஈஸி. ஒரு கஸ்டமர் வராரு, திடீர்னு வந்து ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா என்னப்பா தோசை கறி இருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் வந்து அது உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. அவரோட கோவம் டோன் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஓவர் த இன்டர்நெட் வந்து சப்போர்ட் சேட்டில் ரொம்ப டோன் டெஃபாக இருக்கும். நம்ம சாதாரணமாக தான் சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க படிக்கிறது கோவமாக படித்தாங்கன்னா பிரச்சனை. ஆமாம், அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறது அவங்க கையில். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணணும் என்ன, அதெல்லாம் வந்து இனிஷியலி கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. வி ஆர் ஸ்லோலி இம்ப்ரூவிங். ஏன்னா அவங்க கொஞ்சம் கஸ்டமருக்கு பேஸ் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் வந்து வி ஆர் ஆல்சோ கண்டினியூஸ்லி எக்ஸ்பெரிமெண்டிங். என்ன சாட் கொடுத்துருக்கோம், ஃபோன் கொடுத்துருக்கோம், இமெயில், 3 சேனல் இருக்குது சப்போர்ட்டுக்கு. ஸோ வந்து இதில் வந்து ஆட்டோமேட் பண்ணாமல் சப்போர்ட்டில் நாங்கள் ரொம்ப அந்த ஹியூமன் ஃபீல் இருக்கணும் எப்போவுமே, அது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது எம்பத்தி ஃபேக்டரை விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து ஏன்னா மோஸ்ட்லி சப்போர்ட் எப்போ வராங்க, ரொம்ப அஜிடேட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வராங்க, கண்டுபிடிக்க ஃபிகர் பண்ண முடியலையே. ஆமாம், அப்போ வந்து நம்ம எண் 1 L2 அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பிரச்சனை முடியும். ஆமாம். ஸோ அதனால நம்ம வந்து வி ட்ரை டு கீப் அ குட் சப்போர்ட். வி ஆர் கெட்டிங் தேர், வி ஆர் ஸ்டில் லேர்னிங். நான் வந்து வி வில் இம்ப்ரூவ். நல்லா பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நல்லா பண்ணணுங்கிறது எங்கள் விருப்பம். நானும் டெய்லி பேசிஸில் சப்போர்ட் பண்ணுறேன். வந்து டெய்லி பேசிஸில் சாட்டு, கால் சப்போர்ட்டு எல்லாமே பண்ணுறேன். ஸோ வந்து ராகுலும் பண்ணுறாரு. ஸோ வந்து வி வாண்ட் டு டூ திஸ். ஸோ வந்து இன்னும் அது ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர். இன்னுமே வந்து இன்னும் எக்ஸப்ஷனல் சப்போர்ட் எப்படி பண்ணுறது. இப்போ அவுட் ஆஃப் 5 நாங்கள் வந்து 4.5 தான் இருக்கோம் அப்படின்னா அதை 4.9 கொண்டு போகணும். எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே வெளியில் இருக்கிற ரிவ்யூ எல்லாம் 4.8 கம்மியாக ஒன்றுமே இருக்காது. அவுட் ஆஃப் 5 எங்களுக்கு சப்போர்ட்டையும் அங்கே கொண்டு போகணும். ஓகே, நானுமே நல்ல ரிவ்யூவில் பார்த்தேன். ஆமாம். ஸோ அது மாதிரி அஸ்வினோட அந்த கேஸ் ஸ்டடியிலையும் பார்த்தேன் நான். அவங்க சொல்கிறது யூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து சப்போர்ட் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார்ம்ஸ்லையும் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்னால் இமேஜ் ஆட் பண்ண முடியுது, வீடியோஸ் ஆட் பண்ண முடியுது, ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது ஃபார்ம்ஸ்.